பங்குனி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான ஒரு மாதம்னே சொல்லலாம். முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்கும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டிற்கும் பங்குனி பௌர்ணமி முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள். பங்குனி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா முருகனுக்கு உகந்த ஒரு மாதம்னே சொல்லலாம். இப்படி பல சிறப்புகள் சொல்லிட்டே போகலாம் இந்த பங்குனி மாதத்திற்கு. அப்பேற்பட்ட பங்குனி மாதம் இன்றைய நாளில் ஏகாதசி திதியோடு திருவோண நட்சத்திரத்தோடு ஞாயிற்றுக்கிழமையில ஆரம்பமாகுது. இந்த நாளில் இருந்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை இரவு உங்கள் வீட்டு சமையலறையில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கடன் தீரும், உங்களுக்கு பணம் சேரும், யோகம் உண்டாகும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், அக்ஷயபாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். 18ஆம் தேதி பங்குனி அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளித்தால் கர்ம வினை தீரும், தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் நீங்கும். இப்போ இந்த முதல் நாள்ல இருந்து தினம்தோறும் இரவு அதிகபட்சம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிடத்திலிருந்து 2 நிமிடம் செலவாகலாம், அவ்வளோதாங்க. தினமும் இரவு, அதாவது இன்றைய இரவில் நீங்கள் முதல்ல செஞ்சுட்டு மறுநாள்ல இருந்து காலையில் செய்யணும். ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கோங்க. மண் பாத்திரம் இல்லை அப்படின்னா பித்தளை பாத்திரம் எடுத்துக்கலாம், செம்பு பாத்திரம் எடுத்துக்கலாம். மற்றபடி வேறு பொருட்களை வேறு உலோகங்களை பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. இது மூணுமே நீங்கள் சொன்ன விஷயன்ட்ட இல்லைங்க. சுத்தமான ஒரு சில்வர் பாத்திரம் இருக்குது, அதை பயன்படுத்திக்கலாமா அப்படின்னா சுத்தமாக நீங்கள் புழங்காமல் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக அந்த பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்திக்கலாம். அடுத்து இதற்கு தேவையான இன்னொரு பொருள் ஒரே ஒரு வெள்ளி நாணயம். இந்த வெள்ளி நாணயத்தை அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டு பாத்திரத்தில் நிறக்க தண்ணீர் ஊற்றி இன்று இரவு உங்கள் வீட்டில் சமையல் அறையில் உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் வச்சிடணும். மறுநாள் காலை எழுந்ததும் அந்த தண்ணீரை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள், அது துளசி செடியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் சின்ன சின்ன பூக்கள் செடி வச்சுருக்கலாம், அல்லது வீட்டுக்குள்ளே மணி பிளான்ட் வச்சுருக்கலாம். என்ன செடி இருக்கோ அந்த செடியில் அந்த தண்ணீரை ஊற்றிடுங்க. நான் ஒரே ஒரு செடி தாங்க வச்சுருந்தேன், நான் வச்சுருந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் மீதி இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த தண்ணீரை நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் கலந்துக்கலாம். அதை நீங்கள் எடுத்துட்டிங்களா? இப்போ வெள்ளி நாணயம் உள்ளே இருக்குது, தண்ணீரை எடுத்தாச்சு. மறுபடியும் தண்ணீர் நிரப்பி அதே இடத்துல கொண்டு போய் வச்சுருங்க. இன்றைய நாள் இரவு ஒரு பாத்திரத்தில் வெள்ளி நாணயத்தை போட்டு தண்ணீர் ஊற்றி வைத்து அதை 2ஆம் நாள் எடுத்து செடிக்கு ஊற்ற போகிறீங்க. அடுத்தது அந்த பாத்திரத்தில் அந்த வெள்ளி நாணயத்தோட தண்ணீர் போட்டு நல்லா ஃபுல் பண்ணி சமையலறையில் உப்பு சாடிக்கு பக்கத்தில் வச்சிட போகிறீங்க. இப்படி இந்த பங்குனி 30 நாட்களுமே நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு அதன் பிறகு அந்த நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. உங்களுக்கு தன ஆகர்ஷண அவசியம் உண்டாகும். இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த பங்குனி மாதம் செய்ய வேண்டிய நிறைய எளிமையான சூட்சமங்களை பதிவு செய்ய இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள். இப்போ நான் சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகனை பிடிக்கும்னா ஓம் முருகா அப்படின்னு கமெண்டில் டைப் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால நல்லதே நடக்கட்டும்.